ஈரப்பதத்தோட அதிக விலை, அதாவது இதனால நமக்கு வர்ற செலவு என்ன? இது வெறும் பெயிண்ட் உதிர்ந்து போற பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம பணத்தையும் நம்ம ஆரோக்கியத்தையும் இது எப்படி பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஒருத்தர் தன்னோட சொத்து மதிப்புல சுமார் 5-10% வரைக்கும் இந்த நீர் சேதத்தை சரி பண்றதுக்காக மட்டுமே செலவு பண்றாராம். யோசிச்சு பாருங்க, 1/10 செலவு வெறும் ரிப்பேருக்கு மட்டுமே போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய தொகை? இந்த சேதங்கள் ஒன்னோட ஒன்னு சங்கிலி தொடர் மாதிரி. முதல்ல இது உங்க கட்டிடத்தோட கட்டமைப்பையே பலவீனமாக்கும். காங்கிரீட்ட அரிச்சு உள்ள இருக்கிற ஸ்டீல் கம்பிகளை துருப்பிடிக்க வைக்கும். அடுத்து உங்க வீட்டை அழகியே கெடுத்திடும். பெயிண்ட் உறிஞ்சி பூச்செல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். இதெல்லாத்தையும் விட முக்கியமானது உங்க ஆரோக்கியம். இந்த ஈரப்பதம் பூஞ்சை பூஞ்சானம் உருவாக ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால அலர்ஜி, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் கூட வரலாம். இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு பாருங்க. ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புல கட்டும்போதே மொட்டை மாடியில வாட்டர் ப்ரூஃபிங் பண்ற செலவு மிச்சப்படுத்த நினைச்சிருக்காங்க. ஆனா அதோட விளைவு பின்னால லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ரிப்பேர் பார்க்க வேண்டியதா போச்சு. இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னொரு முக்கியமான பாடம், வாட்டர் ப்ரூஃபிங்னா மொட்டை மாடிக்கு மட்டும் பண்றதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூம், கிச்சன் மாதிரி ஈரப்பதம் அதிகமா இருக்கிற இடங்களுக்கும் அதே அளவு கவனம் தேவை. ஒரு சின்ன பாத்ரூம் லீக் கூட பெரிய சேதத்தை ஏற்படுத்திரும். கடைசியா பேஸ்மெண்ட், அதாவது அடித்தளம். இதுலயும் அதே கதை தான். கட்டும்போதே ஈரப்பதம் உள்ள வராம தடுக்கிறதுக்கு ஆகிற செலவு பின்னால ரிப்பேர் பண்ற செலவுல வெறும் 15-20% தான். அப்போ யோசிச்சு பாருங்க, இது செலவா இல்ல முதலீடான்னு. Want to learn something new about construction and real estate? Then subscribe to the channel, because here at Connect and Build, we have a passion for people, projects, and growth.